இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். அசிங்கப்படாதீங்கன்னு சொன்னேன். சாம வாயை மூடிட்டு போயிடு ஜனா. உன்னை போயிடுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? போயிடுன்னு சொன்னா போயிடு, அதான் உனக்கு நல்லது. போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஜனனி பேசாதன்னு சொன்னேன். இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது நல்லது. தயவு செஞ்சு போ. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. நீங்க என்ன மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல. நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் போ. துளசி என்ன பண்ண போறீங்க? என்னங்க? சொல்லுங்க தம்பி. துளசி என்ன பண்ண போறீங்க? சித்தி, ஏன் கோவமா இருக்கீங்க? இப்ப கூட நான் கோவப்படலைன்னா வேற எப்பதான் தம்பி கோவப்படுறது? ஏன் இப்படி பேசுறீங்க? என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? துளசியை பத்தி நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அவளை நீங்க என்ன பண்ண போறீங்க? இங்கே வச்சுக்க போறீங்களா இல்ல வெளியே அனுப்ப போறீங்களா? என்ன? இங்கே வச்சுக்க போறீங்கன்னா அதுக்கு என்ன தம்பி அர்த்தம்? இல்ல அவளை என்னவாதான் வச்சுக்க போறீங்க? துளசி இங்கே இருக்கட்டும். யாரும் வேணாம்னு சொல்லவே இல்லையே. டிவோர்ஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியும். அதான் என்னோட ஆசையும் கூட. வெக்கமா இல்ல? அவ கழுத்துல நீங்க கட்டின தாலி தொங்குது. ஆனா வாமா. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? சிவா, மேல அப்பா உன்னை கூப்பிட்டாரு பாரு. அம்மா, சட்னி அரைக்கணும். மிக்ஸி வேலை செய்யல. ஆட்டுக்கல்ல தான் அரைக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் உதவி பண்றீங்களா? இப்படிதாம்மா, சில விஷயங்களை நம்பவே முடியாது. திடீர்னு காலை வரி விட்டுரும். சரி சரி, நான் உள்ள இருக்கேன், நீங்க வாங்க. நீ போட, அப்பா கூப்பிட்டாரு. சொல்லுங்க தம்பி, ஏன் இப்படி பண்ணீங்க? அவ இந்த வீட்லயே இருக்கணும்னா அவ என்னவா இருப்பா? இங்க பாருங்க சித்தி, எனக்கு சத்தியமா எதுவுமே புரியல. நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க இப்படி எல்லாம் கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. நான் அப்படி என்ன செஞ்சுட்டேன்? இதுக்கு மேல என்ன தம்பி நடக்கணும்? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல துளசி யாரு? அவளுக்கான மரியாதை என்ன? அவ இந்த குடும்பத்துக்கு யாரு? என்ன உறவு தம்பி? எனக்கு இப்ப எல்லாமே தெரியணும். துளசி இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தான் தெரியுமே. ஆமா, எனக்கு தெரியும். எனக்கு தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களே, அதுவும் எனக்கு தெரியும். ஜனனி இருக்கும்போது நீ எப்படி வாழ முடியும்? தப்பு பண்ணிட்ட துளசி, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. சித்தி, நான் உங்களோட வளர்ப்பு சித்தி. நான் உங்க பிள்ளை. நான் தப்பு பண்ணுவேனா? நான் எந்த காலத்திலயும் தப்பே பண்ண மாட்டேன். இது எல்லாமே சூழ்ச்சி சித்தி. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம அப்போ டெஸ்ட் பண்ணப்போ சிவாவோட கரு அணுக்களை எடுத்து உங்களுக்கு வச்சாச்சு. ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான். நீங்க கன்சீவா இருக்கீங்க. சிவாவோட குழந்தை உங்க வயித்துல வளருது. நீங்க குழந்தைய மட்டும் பெத்து என்கிட்ட கொடுத்துருங்க. எனக்கு பிறந்ததா சொல்லி எல்லாரையும் சிவாவையும் நான் நம்ப வச்சிடுறேன். நீங்க கெட்ட பேர் வாங்கி அசிங்கப்பட போறீங்களா இல்ல குழந்தைய பெத்து என்கிட்ட கொடுக்க போறீங்களா? அம்மன் மேல சத்தியமா இதுதான் நடந்துச்சு. இதுதான் சித்தி உண்மை. சித்தி, நான் நிஜமா தப்பு பண்ணல சித்தி. என்ன நம்ப மாட்டீங்களா சித்தி? துளசி, யார் தப்பு பண்ணாலும் அது சுமக்கிறது நாம தான். அசிங்கப்பட்டு நிக்காத துளசி. அப்படி ஒரு நிலைமை வந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன். செத்து போயிடுவேன்.
வீட்டுக்கு எப்படி போனீங்க? ஆட்டோல எல்லாம் போக கூடாதே. ஏய், ஒன்னதான் ஆட்டோல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். துளசி ஏன் போக கூடாது? மலேசியா சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஆமா, என்ன வேண்டுதல்? திடீர்னு கோயிலுக்கு போயிட்டீங்க? சாமிக்கு தெரியாதாம்மா, நாம சொல்லிதான் தெரியணுமா என்ன? இது கூட ஓகே தான். ஆனா நம்ம தேவைய சொல்லிதானே ஆகணும். இதுக்கும் சிரிப்பு தானா? துளசிக்கு எப்பவும் சிரிப்பு தான். துளசி, நீங்க சமையல் எல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க வாங்க, இங்க இருந்தா இப்படிதான் இருமல் வரும். நீங்க வாங்க போலாம். ஹலோ ஹலோ, உங்களுக்கு தான் அப்படி, துளசிக்கெல்லாம் இல்ல. அவங்க நார்மலா தான் இருக்காங்க. இவ்வளவு நார்மல் சரியான ஃப்ராடு. ஜனனி ஒரு நிமிஷம் என் கூட வாயேன். வா வா சொல்றேன். சித்தி, சித்தி, விடுங்க, ஒரு நிமிஷம் விடுங்க, ஒரே ஒரு நிமிஷம் ஏய், விடுங்க. துளசி, ஜனனி இங்க நிக்க வேண்டான்னு தான் உன் சித்தி அவளை கூட்டிட்டு போறாங்க. இருந்தாலும் வேண்டாம். பவானி, நீ ஜனனியை கூட்டிட்டு போயேன். யார் கூப்பிட்டு போனா என்ன? அவங்க கிச்சன்ல இருக்க கூடாது. ஏன்னா அவங்க வயித்துக்குள்ள ஒரு பாப்பா இருக்கு. ஏய், கிண்டல்லாம் பண்ணாத. அப்படியா? வயித்துக்குள்ள பாப்பா இருக்கா? ஜனனி நீங்க இருந்த நெடி அடிக்கும். நீ வாயேன். வா சொல்றேன். வா வா. சரி சரி, நானும் உங்க கூட வரேன். ஏ துளசி, போலாம். இரு. நீ இங்கே இரு, அவங்க போட்டும். ஜனனி நீ போ. வா போ. என்னடி பண்ண? என்ன பண்ண சொல்லு. கத்தாத 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 கத்தாத. வாய மூடி பேசாம இரு. கத்துனேன்னு வச்சுக்கோ, எல்லாருக்கும் கேட்டதுன்னா இங்க வந்துருவாங்க. நீ பண்ண கன்றாவி எல்லாம் நான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கே தெரியாம அவளை கர்ப்பமாக்கி வச்சிருக்கல, உன்னை என்ன பண்ணலாம்? சேனலக்காரி ஆஹா, துளசி உண்மையை சொல்லிட்டா போலயே. வரட்டு சிரிக்கி. உன்னை நீ சிவாவுக்கு பொண்டாட்டியா இருக்க, ஏன் மகளை அசிங்கப்படுத்திட்டல? இல்ல அம்மா, எனக்கு குழந்தை பொறுக்காது, அதனாலதான். அதனால ஏன் பொண்ணுதான் கிடைச்சாளா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? சிவாவுக்கு பொண்டாட்டியா துளசி இருக்கட்டுமா? சொல்லுடி, இருக்கட்டுமா? இல்ல, சிவாக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி. அப்போ நீ தானடி புள்ள பெத்துக்கணும். ஏன் பொண்ணு ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி சொல்லுடி சொல்லு. அடிக்காதீங்க. பின்ன அடிக்காத அடிக்காதீங்க. உனக்கு கொஞ்சம் முடியும். சேனல பேய்டி நீ. பிசாசு. இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி கடனுக்காக, அதுக்காகத்தான் உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்லன்னு வச்சுக்க, உன்னை கொன்னு இருப்பேன், இல்ல உன் குடலை உருவி மோலைய போட்டிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏடி